அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற செய்தி எப்படியாச்சும் விஜய் அண்ணா காதில் போய் சேர்ந்துடணும். கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது விஜய் அண்ணா காதுக்கு போய் சேர்ந்துடணும். ஏன்னா நாளைக்கு அவர் பதவி ஏற்க போகிறாரு. அதுக்குள்ளே போய் சேர்ந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறமா போய் சேர்ந்தாலும் சரி, இந்த நியூஸ் அவர் காதில் போய் சேர்ந்துடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அண்ணா, நீங்கள் நாளைக்கு பதவியேற்க போகிறீங்க, முதலமைச்சராக போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவோ நலத்திட்டங்கள் பற்றி பேசியிருக்கீங்க, அதெல்லாம் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணும், ஒரு தங்கச்சியாக கேட்கணும். நீங்கள் இதை பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னன்னு கேட்டால், பெண்கள் நாங்கள் இன்னும் சுதந்திரம் அடையலை. அதை எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. வருஷம் ஆகஸ்ட் 15 கொண்டாடுறோம், நாடு சுதந்திரமாயிடுச்சுன்னு கொண்டாடுறோம். ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் இன்னும் கிடச்சதான்னு எங்களுக்கு தெரியல. என்றைக்கு நாங்கள் நைட்டு 10 மணி ஆகிறப்போ கூட ஒரு ஆணை பார்த்து நாங்கள் பயப்படாமல் நாங்கள் ரோட்டில் நடந்து வரோமோ, அன்னைக்கு தான் சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தமே. இப்போயும் கூட பெண் குழந்தையோட ஒரு குட்டி பையனையும் கூட இப்போல்லாம் விட மாட்டுறாங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள் 10 மணி ஆனாலும் கூட வெளியில் விளாண்டா எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை அவ்வளோ கேட்க மாட்டாங்க. என் பொண்ணு எப்படினாலும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா, என் குழந்தை எப்படினாலும் வீட்டுக்கு வந்துடும் ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டு வாசலை விட்டே கூட எங்கள் குழந்தைங்கள நாங்கள் வெளியில் விட முடியல. அந்தளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது. பெண் குழந்தைகள் மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைகளுக்கும் இந்த நிலைமை இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வரும்போது உயிரை கையில் பிடிச்சி நாங்கள் வந்துட்டுருக்கோம். எத்தனை பெண்கள் இதை அனுபவித்தாலும் வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது. வெளிநாடுகளில் எல்லாம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திரும்பி பார்த்துட்டா கூட அவ்வளோ பெரிய தண்டனை இருக்கான். துபாயில் எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர, நாங்கள் ஊர் சுற்றணும்னு கேட்கல. ஒரு வேலைக்கு நாங்கள் போயிட்டு வந்தாலும் கூட நிம்மதியாக போய் வரணும். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன். எல்லா அரசியல்காரங்களும் வராங்க, எல்லா அரசியல்வாதிகளும் வராங்க. நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? எத்தனை குழந்தைங்கள் குழந்தைங்களை கெடுக்கிறாங்க, வயசான பாட்டிங்களை கெடுக்கிறாங்க. நாங்கள் சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்போம். இல்லை நாங்கள் ஏதோ பெண்களுக்கு ஒரு பெண்களை கூட தனியாக கொஞ்ச நேரம் ஒரு பெண்ணை நிற்க முடியல ரோட்டில். ஒரு பொண்ணு தனியாக நின்னாலே அவள் தப்பானவன் சொல்லி கூப்பிடுறாங்க. நிறைய வழிகளை தாண்டி வந்திருக்கோம். இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்கோம், சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல். பெண் பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியில் விடுறக்கே பயந்தா அந்த பிள்ளைங்க எப்படி நாளைக்கு கற்றுக்குங்க நிறைய விஷயங்களை. ஒரு பொண்ணை தனியாக இப்போ கடைக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு எப்படி நாளைக்கு ஒரு வாழ்க்கையில் எப்படி ஒரு பொருளோட மதிப்பென்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு எப்படி வாழும்? ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பயந்து எங்கள் குழந்தைங்களை நாங்கள் உள்ளே அடக்கி அந்த குழந்தைங்களுக்கு நாட்டு நடப்பு என்னென்னே தெரியாமல் போகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ஒரு விஷயம்னால பொண்ணு ஸ்கூலுக்கு போனாலும் கூட ஸ்கூலில் பொண்ணு பத்திரமா இருக்காளான்னு யோசிக்கிற அளவுக்கு கூட இப்போ மனநிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஸ்கூல்லையுமே அப்படி தான். ஸ்கூலில் எல்லா ஸ்கூல் நாங்கள் நிறைய நியூஸ் பார்க்குறோம். எதுவுமே எங்களுக்கு நடக்கலைனாலும் பக்கத்தில் யாருக்காவது நடந்தால் கூட எங்கள் மனசு பதறுது. அந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிற யோசனையிலேயே வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நரகம் மாதிரி இருந்தால் எப்படி எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்? ஸ்கூலில் பொண்ணு சேஃபாக இருக்காளா, இல்லை வர வழியில் சேஃபாக இருக்காளா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்து எங்கள் காலத்தை ஓட்டுற மாதிரி இருக்கு. இது நான் பொண்ணுங்கிறனால கிடையாது. என்னை பெற்றதும் ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கு அப்புறம் நான் பெற்றது ஒரு பொண்ணு தான்.
நான் பட்ட வேதனை திருப்பி என் பொண்ணும் படணும், அதை நான் கண்ணால் பார்க்கணுன்னா எந்த தாய் ஒத்துக்குவோம்? இது வரைக்கும் நான் எந்த அரசியலுக்கும் எந்த கட்சியிலையும் நான் வந்து இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. ஒரு 2 தடவை வந்து ஓட்டர் ஐடி வாங்கினப்போ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த அரசியல்வாதிகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நான் அதுக்கப்புறம் வந்து எந்த எலெக்ஷனுக்கும் நான் ஓட்டு போடலை. என் ஓட்டர் ஐடி கூட கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி எப்போ நீங்கள் அரசியல் வரேன்னு சொன்னீங்களோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையால் நான் மறுபடியும் என் ஓட்டர் ஐடியை மறுபடியும் நான் அப்ளை பண்ணி திருப்பி வாங்கி நான் போட்ட முதல் ஓட்டு உங்களுக்கு தான். ஒரே ஒரு நம்பிக்கை. நீங்கள் எங்களுக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க, அது உங்கள் விருப்பம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் ஓகே ஏற்றுக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு மெயினாக தேவை பாதுகாப்பு. அதை முதல்ல கொடுங்க. ரோட்டில் நாங்கள் எங்களை பார்த்தாலே, ஒரு பொண்ணு தனியாக நிற்காத பார்த்தாலே வந்து அவள் தப்பான பொண்ணுன்னு சொல்லி வரக்கூடாது. அவள் பக்கத்தில் போனால் பிரச்சனை ஆகும்னு யோசிச்சு ஒருத்தனும் பயப்படணும். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வாங்க தயவு செஞ்சு. பொண்ணு இருமா, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் பதட்டம். ஸ்கூலில் சேஃபாக இருக்காளா இல்லையா, வீட்டில் பெரியவங்களை விட்டுட்டு படுற பதட்டம். ஒரே விஷயந்தான், குழந்தைங்களை கெடுக்கிறது, கடத்துறது. எல்லாருமே நாங்களும் வந்து ரத்தமும் சதவியும் உள்ள இருக்க மனுஷங்க தான். பெண்கள் வந்து பொருள் கிடையாது. பெண்களும் வந்து ரத்தமும் சதமும் இருக்கிற மனுஷங்க. எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. எங்களை கடத்துறவங்களுக்கும் கெடுக்கிறவனுக்கும் எப்படி வந்து ஒரு அவனும் ஒரு மனுஷன் அவன் நினைக்கிறானோ அதே தான் நாங்களும். நாட்கள் ஆக 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 வீட்டில் இருக்க ஆண்கள் மேலேயே வந்து சந்தேகம் வருது. இவங்களை நம்பி வீட்டில் விட்டுட்டு போகலாமா பொண்ணை? பக்கத்தில் கடைக்கே போனாலும் ஆம்பளை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிப்போச்சு. யாரையுமே நம்ப முடியலைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் சட்டம் வலுவாக இல்லை. அதுதான் விஷயமே. அமெரிக்காவில் சும்மா ரோட்டில் எச்சி துப்புனா கூட உடனே கார் வந்துடுது, போலீஸ் வந்துடுது. இங்கே ரோடே ஊரே குப்பையாக கிடக்கு. எங்கே பார்த்தாலும் குப்பை நல்ல மக்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் குப்பையாகி நான் பக்கத்தில் போக முடியல, அப்படி ஒரு நாத்தம், அவ்வளோ குப்பை. ஒரு போலீஸ்கார் அது எத்தனையோ போலீஸ் வண்டி அதில் போகும் வரும், எத்தனையோ அரசியலுக்கு போவாங்க வருவாங்க, மூக்கை பற்றிட்டு போவாங்களே வருவாங்க வழி, அதை சுத்தம் பண்ணணும்னு யாருக்கும் தோணலை. ஒரு குப்பையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த விஷயத்த. நம்ம சட்டம் அப்படி இருக்குங்கிறேன். அதை நான் கொஞ்சம் கேட்டு உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி, இது வரைக்கும் எத்தனை பேர் உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு தெரியல. நான் உங்கள் தங்கச்சியாக கேட்குறேன். என்றைக்கு ஒரு அரசியல் வந்து ஒரு பெண்களுக்கானதாக மாறுதோ அப்போ அந்த நாடு வந்து சரியாகுங்கிறது என்னோட நம்பிக்கை. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மதுபான கடை அங்கே போய் சரக்கை வாங்குறது, சரக்கை வாங்கிட்டு வர்றது, ஒன்றா ரோட்டில் வர போகிற பொண்ணுங்களை வம்புக்கு இழுக்கிறது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள வம்புக்கு இழுக்கிறது. வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை சும்மா விடுறது கிடையாது, பொண்டாட்டியை சும்மா விடுறது கிடையாது. சரி குடிச்சிட்டு வந்தோமா அமைதியாக படுத்தோமான்னு படுக்கிறது கிடையாது. கெட்ட வார்த்தையில் கட்டின மனைவி திட்ட, அவள் போய் நாய் மாதிரி பாடுபட்டு வந்து இவனுக்கு கொடுத்துருப்பா. அவகிட்ட இந்த சம்பளத்து காசை வாங்கி பிடுங்கி வாங்கியிருப்பான். கெட்ட வார்த்தையில் திட்ட, அடிக்க, கையில் கிடைக்க தூக்கி அடிக்க. பெண்களுக்கு எல்லா வகையிலுமே பிரச்சனைகளாக தான் இருக்குது. அந்த பொண்ணு அந்த வலியும் தாங்கிட்டு மறுநாள் அந்த அவனுக்காக மறுபடியும் நம்ம புருஷனுக்கு கேட்பானே நாளைக்கு அடிப்பானேங்கிறக்காக மறுபடியும் வேலைக்கு ஓட எத்தனையோ பெண்கள் சகிச்சுட்டு வாழ்கிறாங்க. சில பெண்கள் வேணான வாழ்க்கையை விட்டு வந்து வாழ்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எந்த பெண்களுக்குமே பாதுகாப்புங்கிறதே இல்லாமல் போய் கிடக்கு.
ஒரு சில ஆண்கள், நல்ல ஆண்கள், வேலைக்கு போனோமா வந்தோமா குடும்பத்தை பார்த்தோமா நல்லா குடும்பத்துக்காக உழைச்சோமான்னு இருக்காங்க. ஒரே ஒரு சிலர். மீதி பெண்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன பண்ணுவோம்? முழுவாசி பேரில் முக்கால்வாசி பேர் அவதியில் தான் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில். கால்வாசி பெண்களுக்கு வெளியில் பாதுகாப்பு இல்லை, கால்வாசி பெண்களுக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லை, கால்வாசி பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ஒரு சில கால்வாசி பெண்கள் மட்டும்தான் சேஃபாக இருக்கிறாங்க, நல்லபடியாக இருக்காங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. உங்களோட அரசியல் பெண்களுக்கானதாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், எங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கூட இருக்கும். உங்களுக்கு ஒரு தங்கச்சி இல்லை, 1000 தங்கச்சி கிடைப்பாங்க, இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க, இனிமேலும் கிடைப்பாங்க. குட்டி குழந்தையிலேருந்து எல்லாருமே இப்போ உங்களை நம்புகிறோம். சின்ன குழந்தை கூட உங்களுக்கு ஓட்டு போட்டு சொல்லி கேட்குதுன்னா அந்தளவுக்கு வந்து அந்த குழந்தையிலேருந்து உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் உங்களுக்கு பாராட்டு விழா பாராட்டுறாங்க அப்படின்னா அவ்வளோ நம்புகிறோம் உங்களை. இத்தனை வருஷமாக கிடைக்காத கச்சத்தீவு, ஜெயலலிதா அம்மா, கருணாநிதின்னு யாரோ வந்து கேட்டாங்க கூட கிடைக்காத கச்சத்தீவை உங்களுக்காக தூக்கி கொடுக்க ரெடியாக இருக்கு இன்றைக்கி இலங்கை அரசாங்கம். அவ்வளவு நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது ஒரு நான் வந்து பெருசாக உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல. பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, நிம்மதியாக வீட்டிலவே சொந்த வீட்டில் கூட நிம்மதியாக படுத்து தூங்க முடியல. சின்ன சவுண்டு கேட்டாலும் கூட பதறிக்கிட்டு எந்திரிக்கிறோம். என்ன இருக்கோ யார் இருக்காங்களோ பதறிட்டு எந்திரிக்கிறோம். அந்த காலத்தில் விடிய காலை 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்க. இப்போ வாசல் 5 மணிக்கு திறக்க கூட பயப்படுறாங்க. உங்களை நம்புகிறோம். நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் காதுக்கு வந்து சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு அது கிடைக்கும்னு நம்புகிறேன். இத்தனை வருஷமாக வந்து நான் யாருக்குமே ஓட்டு போடல. 2 தடவை ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரசியல் மேலே நம்பிக்கைங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. வரதட்சணை கொடுமையை முதல்ல ஒழிச்சாங்களா? வரதட்சணைக்கு சட்டம் இருந்தது. வரதட்சணைக்குன்னு சட்டம் இருக்குது, வரதட்சணை கொடுமை பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது? இன்னும் வரதட்சணை கொடுமை இருக்குது. நகை வேணும், பணம் வேணும், நகை வேணும், பணம் வேணும். பெண்கள் என்ன ஏடிஎம் மிஷினா? நான் கேட்குறேன். அங்கே என்ன ஏடிஎம் மிஷினா? நினச்சப்போ ஸ்வைப் பண்ணிக்கலாமா? அந்த வரதட்சணை கொடுமையால் எத்தனை பெண்கள் வாழ்க்கை சீரழிஞ்சிருக்குன்னு தெரியுங்களா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாருமே வந்து என்ன மாதிரி மீண்டு வர மாட்டாங்க. எத்தனை பெண்கள் அதனால் உயிர் போயிருக்கு தெரியுங்களா? வரதட்சணை கொடுமையால் சில பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்துமே அந்த நிலைமை இருக்குது. கேட்ட வரதட்சணை கொடுத்துமே அந்த பெண்களை கொத்தடிமையாக நடத்துகிறாங்க. நாங்கள் எங்கள் பொருளையும் கொடுத்து, எங்கள் உடம்பையும் கொடுத்து, எங்கள் பேரண்ட்ஸையும் விட்டுட்டு வந்து ஒரு குடும்பத்தை ஒருத்தனை நம்பி நாங்கள் வந்து அந்த ஒருத்தர் சரியில்லாமல் போய் எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகி எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சுருக்கோம் தெரியுங்களா? எங்கேயுமே பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியலன்னா என்னென்ன அப்புறம் வாழ்க்கை? எதுங்க எங்களுக்கு வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லைன்னா அப்போ என்ன வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறது? உங்களை பெருசாக நம்புகிறோன்னா இது வரைக்கும் நான் யாருக்குமே இந்த மாதிரி நான் பேசினது கிடையாது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பாதுகாப்பு வேணுங்க மெயினாக. பெண்களுக்கான சட்டத்தை கொஞ்சம் வலுவாக கொண்டு வாங்க. தமிழ்நாடை கண்டா மற்ற மாநிலமே அலறணும். தமிழ்நாட்டை நம்பி இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் முதற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்கன்னா அது
தமிழ்நாட்டில் நீங்கள் சிஎம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து பாராட்டுது. அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இப்போ நிறையவே உங்களோட நிறையவே இருக்குது. அந்த நம்பிக்கையால் தான் நாங்கள் வந்து வரலாறே தடவை சொல்லி படுத்தி ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு 10 பைசா பணம் வாங்காமல் யாவையாவெல்லாம் காசுக்காக நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு போடுறோன்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் எங்கே போடணும்னு நினச்சோமோ அங்கே ஓட்டு போட்டுட்டோம். மக்கள் நாங்கள் எல்லாருமே விழிச்சிட்டோம். உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயம், ஒரு தங்கச்சியாக உங்ககிட்ட நான் ரொம்ப வேண்டுகோள், பயந்து வாழ வேண்டியதாக இருக்குண்ணா. போகிற வர வழி எல்லாம் பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ எப்படியாவது உங்களுக்கு ஷேர் ஆகிடணும். நீங்கள் எப்படியாவது இதை பார்த்துடணும். இதுக்கு ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு வாங்க. எனக்கு இப்போ எந்த அளவுக்கு நான் அரசியலே பிடிக்காதவ தடவை அரசியலில் சேரணும், உங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினர் ஆகணுங்கிற அளவுக்கு எனக்கு தோணிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நாளைக்கு முதலமைச்சராக போகிறீங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம். ரொம்ப எனக்கு அழுக வருது. நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஏன்னா இது ஆனந்தத்தில் வர அழுக. நீங்கள் வந்து வரணும். நீங்கள் வந்து முதலமைச்சராக வந்து சிஎம்மாக நீங்கள் போடுற கையெழுத்து மட்டும் பெண்களுக்காக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரதட்சணை கொடுமையில் இருந்தோம், எங்களோட பாதுகாப்பில் இருந்தோம். பண்ணுங்கண்ணா தங்கச்சிக்காக. ஆனால் இது 2 வகையிலையுமே நான் ரொம்ப அடிபட்டுட்டேன். வரதட்சணை கொடுமையிலையும் சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு வர இடத்துலையும் சரி, ரோட்டில் நடந்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் தூரம் தனியாக நடந்து வர முடியாது. கொஞ்ச நேரம் நின்னாலே வாங்க நான் போய் ட்ராப் பண்ணி விடுறேன். நான் எவனையும் கூப்பிட்டுருக்க மாட்டேன். அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியும். அந்த நேரத்துக்கு என்ன வாயில் வார்த்தை வருதோ நான் பேசிட்டு அனுப்பிடுவேன். எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படியே பயந்து வாழ்கிறது சொல்லுங்கள். வீட்டில் குழந்தைகளை தனியாக விட்டுட்டு போக முடியல. என்ன பேசுறது எனக்கு தெரியலண்ணா. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக வந்து எனக்கு அது எப்படி அந்த மூமெண்ட்டை நான் பார்த்து நான் ரசிக்க போகிறேன். வீடியோ போட்டு நான் ரசிக்க போகிறேன். எனக்கு உங்கள் கட்சியில் சேரணும்னு ஆசையே வந்துடுச்சு. நான் சேர்ந்துருவேன், கண்டிப்பாக சேர்ந்து உங்கள் கட்சியில் சேருவேண்ணா. உங்கள் கட்சிக்கு நான் வருவேண்ணா. உங்கள் கட்சியில் தான் இருப்பேண்ணா. நன்றி. இந்த வீடியோ எப்படியாவது விஜயனுக்கு சேர்த்துருங்க. மக்களே, உங்களை நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன். சேர்த்துருங்க.